Good morning students. Numbersல இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்த எக்ஸசைஸ் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அது ஒரு ஃபார்முலா, சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஒரு சம் எடுத்துக்கோயேன், 3 × 2 + 4ன்னு இருக்கு. இப்போ சாதாரணமாக நம்ம லெஃப்ட் டு ரைட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணனா 3 2s are 6 6 + 4 10 இல்லையா? அங்கேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோ. 3 × 2 + 4 என்னாச்சு? 2 + 4 என்னம்மா? 6 3 6 18. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சரும், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு ஆன்சரும் கிடைக்கும் இல்லையா? இப்படி வெவ்வேறு ஆன்சராக கிடைக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, இந்த ஹோல் வேர்ல்டில் ஒரு யூனிவர்சலாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, பிக் மாஸ். நம்ம எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்தது இண்டீசஸ் நம்ம பின்னாடி வேறு பெரிய கிளாஸில் நம்ம படிக்கலாம் சரியா? நம்ம இப்போ படிக்க போகிறது ப்ராக்கெட். அடுத்தது டிவிஷன், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன். டிவிஷனை இப்படியும் போடுவாங்க இப்படியும் போடுவாங்க. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடிஷன், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன் சரியா? யூனிவர்சலாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்முலா பேர் தான் பிட் மாஸ். எப்போ சிம்பிளிஃபை பண்ணாலும் பிட் மாஸ் யூஸ் பண்ணி தான் சிம்பிளிஃபை பண்ணணும் சரியா? சரி, ஏன்னா இப்போ நம்ம ஒன்றுக்கு மேலே உள்ள ஆப்ரேஷன்ஸை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா? சின்ன கிளாஸ் வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது பார்த்தோம். இப்போ ஒன்றுக்கு மேலே உள்ள ஆப்ரேஷன் சிம்பிளிஃபை பண்ணுறது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை தான் சிம்பிளிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட்டு டிவிஷன், நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட் அடிஷன், நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன். என்னெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு இது என்னது? பி ப்ராக்கெட், குட். டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன். சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலா பிட் மாஸ்ன்னு பார்த்தோம். பி ப்ராக்கெட், ஐ இண்டீசஸ், நம்ம அது இப்போ படிக்க போகிறது இல்லை. டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன். சரி, இந்த ப்ராக்கெட்லேயே நிறைய ப்ராக்கெட்ஸ் இருக்குது சரியா? அப்போ நம்மளுக்கு எந்த ப்ராக்கெட் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும் நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் ப்ராக்கெட்டில் என்ன செய்யணும், ஃபஸ்ட் எப்போவுமே இதுதான் சின்ன ப்ராக்கெட், பார் ப்ராக்கெட், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். அடுத்தது இது சிம்பிள் ப்ராக்கெட். பார் ப்ராக்கெட் இல்லைன்னா அடுத்து சிம்பிள் ப்ராக்கெட் செய்யணும். ஒருவேளை பார் ப்ராக்கெட் இருந்தால் பார் ப்ராக்கெட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ராக்கெட் செய்யணும். சரி, இந்த ரெண்டு ப்ராக்கெட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அடுத்தது ஃப்ளோரல் ப்ராக்கெட். நல்ல ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கு இல்லையா? அதனால் ஃப்ளோரல் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் ஃப்ளோரல் ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணணும். அதே முடிச்சிட்டோன்னா பாக்ஸ் ப்ராக்கெட் சரியா? இப்படி இந்த ஆர்டர்லாம் செய்யணும். ஒரு ப்ராக்கெட் இருந்தால் பிரச்சனை இல்லை, ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு அடுத்தது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் போகலாம். இப்போ சப்போஸ் மோர் தென் ஒன் ப்ராக்கெட் இருந்தால் இந்த ஆர்டர்லாம் செய்யணும். ஃபஸ்ட்டு பார் ப்ராக்கெட் இருந்தால் பார் ப்ராக்கெட், நெக்ஸ்ட்டு சிம்பிள் ப்ராக்கெட், நெக்ஸ்ட் ஃப்ளோரல் ப்ராக்கெட், நெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராக்கெட். சரி, எக்ஸாம்பிள் 1.10 இப்போ பார்க்கலாம். 24 ப்ளஸ் நிறைய மோர் தென் ஒன் ஆப்ரேஷன் இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பிட் மாஸ்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கேயும் மோர் தென் ஒன் ஆப்ரேஷன் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? ப்ளஸ்ஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன். சரி, இப்போ என்னெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? பிட் மாஸ் ஃபார்முலா பார். 24 + 2 மல்டிப்ளிகேஷன் 8 டிவிஷன் 2 -1. ஃபஸ்ட்டு பி இல்லை, ஐ இல்லை, ஐ நம்மளுக்கு இப்போ கிடையாது, இப்போ நம்ம 6th படிக்க போகிறது இல்லை. டிவிஷன் இருக்கான்னு பாரு. டிவிஷன் இருக்குது இல்லையா? இந்தா இருக்குது டிவிஷன். டிவிஷன் இந்தா இருக்கு இல்லையா? டிவிஷன் ஏன்னா ஃபஸ்ட்டு டிவிஷனை செய்யணும். 8/2. 8/2 என்னடா? 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 4 சரியா? அதை மட்டும் இப்போ எழுதுறேன். 24 + 2 8/2 என்னது நம்ம பார்த்தோம்? 4 இன்ட்டு மீதி எல்லாம் அப்படியே எழுதுகிற 4 - 1. இந்த 8/2 மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க? 4 போடுறோம். சரி, டிவிஷன் ஓவர் சரியா? டிவிஷன் ஓவர். அடுத்து என்னது? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் என்ன இருக்குது? 2 × 4 இருக்குது. 2 4s are என்னதுடா? 8 இல்லையா? இப்போ 24 + 8 - 1 சரியா? இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ ஓவர். நெக்ஸ்ட் அடிஷன். 24 + 8 இருக்கு இல்லையா? 24 8 ஆட் பண்ண
32 minus 1 that is equal to 31. இதுதான் ஆன்சர். அடுத்த எடுத்துக்காட்டு கணக்கை நம்ம எக்ஸாம்பிள் சம்மா பார்க்கலாம். சிம்பிளிஃபை 20 ப்ளஸ் 8 பெருக்கல் 2 ப்ளஸ் the floral bracket, then symbol bracket 6 into 3 minus symbol bracket 10 divide 5, then floral bracket, then closed bracket. சரியா, பாக்ஸ் bracket closed. சரி, இங்க பாரு, இங்க வந்து நிறைய brackets இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா தெரியும், பிட் மாஸ் நிறைய bracketல நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நான் உனக்கு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பார் bracket போட சொல்லியிருக்கேன். இங்க உனக்கு பார் bracket இல்ல, சிம்பிள் bracket இருக்கு. சிம்பிள் bracket ரெண்டு இருக்கு. இந்த ஒரு மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு சிம்பிள் bracket இருக்கு, இந்த டிவிஷனுக்கு ஒரு சிம்பிள் bracket இருக்கு. இந்த ரெண்டு சிம்பிள் bracketையும் அட் அ டைம் நம்ம முடிக்கிறோம். சரியா, அப்போ 6 into 3 என்னது, 6 3s are 18. 10 divide 5 என்னது, 10 divide 5 வந்து 2. போட்டு பார்த்துக்கோ, 10 5 ஆல் டிவைட் பண்ணனா 2 5s are 10, 0. சரியா, 10 5 ஆல் டிவைட் பண்ணா 2. சரி, இந்த சிம்பிள் பிராக்கெட்டை மட்டும் ஒரு சிங்கிள் நம்பராக ஃபஸ்ட்டு எழுதுறோம். 20 ப்ளஸ் 8 into 2 ப்ளஸ் the floral bracket 6 3s are 18 minus 10 divide 5 2, then floral bracket closed, then box bracket closed. Next நம்ம சிம்பிள் பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து ஃப்ளோரல் பிராக்கெட். ஃப்ளோரல் பிராக்கெட்டில் என்ன இருக்குது, 18 minus 2. 18 minus 2 என்னது, 16 இல்லையா, அதை மட்டும் எழுதுவோம். மீதி எல்லாம் அப்படியே எழுதுவோம். பாக்ஸ் பிராக்கெட் 8 into 2 ப்ளஸ் ஃப்ளோரல் பிராக்கெட்டை எடுக்கிறோம் 16. சிங்கிள் நம்பர் ஆனோன்னா அதை நம்ம எடுத்து விட்டுறோம். நெக்ஸ்ட் 20 ப்ளஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிராக்கெட், இந்த பிராக்கெட்குள்ளே உனக்கு ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது. அதை எப்படி பண்ணணும்னு நம்ம பிட் மாஸ் தான் பார்க்கணும். மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு செய்யணுமா, அடிஷனை ஃபஸ்ட்டு செய்யணுமான்னு எதை பார்க்குறோம், பிட் மாஸை பார்க்குறோம். பிட் மாஸில் என்ன போட்டிருக்கு, மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கு இல்லையா, அதனால் மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு செய், அடிஷனை ரெண்டாவது பண்ணு. மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு செஞ்சேன்னா என்னது, பிட் மாஸில் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் இருக்குது இல்லையா, அதனால் மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் அடிஷன் செய்யணும். 8 2s are 16 plus 16, 20 plus 32. இப்போ நம்ம பாக்ஸ் பிராக்கெட்டும் முடிச்சிட்டோம். பாக்ஸ் சிங்கிள் நம்பர் ஆனோன்னு தான் அந்த பிராக்கெட்டை நம்ம எடுக்கணும். சரியா, இப்படி டபுள் நம்பர் உள்ளே இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடாது. சரியா, சிங்கிள் நம்பர் ஆகிட்டா இப்போ நம்ம பிராக்கெட்டை தூக்கிட்டோம். இப்போ ஆன்சர் 52. ஒரு தடவை இந்த சம பாரு. ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் பிராக்கெட்டை நம்ம முடிக்கிறோம். சிம்பிள் பிராக்கெட் முடிக்கிறோம் அப்படின்னா 6 3s are 18, 10 divide 5 2 போட்டாச்சு. அடுத்து ஃப்ளோரல் பிராக்கெட்டை முடிக்கிறோம். ஃப்ளோரல் பிராக்கெட்டில் ஒரு ஆப்ரேஷன் இருக்கிறனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோடனே அது ஃப்ளோரல் பிராக்கெட் போயிடும் 16. இப்போ இந்த பாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ளே உனக்கு என்ன இருக்குது, ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் அடிஷன். மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு செக். பிட் மாஸில் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் அடிஷன் வருது. அப்புறம் மல்டிப்ளை பண்ணி 8 2s are 16 plus 16, 16 plus 16 32, 20 plus 32 என்னது 52. எக்ஸசைஸ் 1.3ல 7th சம் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.3னா பேஜ் நம்பர் 17ல இருக்கு. பேஜ் நம்பர் 17ல இருக்கு. சரியா, எக்ஸசைஸ் 1.3ல 7th ஃபர்ஸ்ட் சம் 10 plus 17 divide 3. சரியா, உனக்கு ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா வேணா எழுதிக்கோ பக்கத்தில். பிட் மாஸ் பிட் மாஸ் பிராக்கெட் தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். பிராக்கெட்டில் என்ன இருக்குது, ஒரே பிராக்கெட் தான், அப்போ அந்த பிராக்கெட் தான் ஃபஸ்ட் செய்யணும். 10 plus 17 27. 27 divide 3. 27 divide 3 நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 27 3 ஆல் டிவைட் பண்ணால் how many 3s are 27? 9 3s are 27, 0. அப்போ 9 தான் ஆன்சர். Next sum, 12 minus 3 minus
floral, இது floral bracket 6 minus symbol bracket 5 minus 1 symbol bracket closed, then floral bracket closed, box bracket closed. First என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், symbol bracket செய்யணும், அடுத்தது தான் floral bracket, அடுத்தது box bracket. சரியா? ஃபர்ஸ்ட் மீதி உள்ளதெல்லாம் அப்படியே எழுதுகிறேன், symbol bracket தவிர மீதி உள்ள எல்லாத்தையும் அப்படியே எழுதுகிறேன். symbol bracket மட்டும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி எழுத போகிறோம். 6 minus 5 minus 1 என்னது 4, என்ன 4 மட்டும் எழுதிக்கோ. மீதி சிம்பிள் ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம ஃப்ளோரல் ப்ராக்கெட் நம்ம முடிக்கணும். ஃப்ளோரல் ப்ராக்கெட்டில் 6 minus 4 தான் இருக்குது. 6 minus 4 என்னம்மா 2, 3 minus 2, 12 minus 1, that is equal to 11. Third sum பார்க்கனா 100 plus 8 divide 2 plus floral bracket open, symbol bracket open 3 into 2 symbol bracket closed minus 6 divide 2 floral bracket closed. இங்கே 2 type of bracket இருக்கு. சரியா? உனக்கு ஃபார்முலா தெரியும், BIDMAS. இங்கே 2 type of bracket இருக்கு. ஒன்று floral bracket, symbol bracket. ஃபஸ்ட்டு நீ சிம்பிள் ப்ராக்கெட் தான் செய்யணும் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க 4 ப்ராக்கெட்டில் பார் ப்ராக்கெட் இருந்தால் அது ஃபஸ்ட்டு, செகண்டு சிம்பிள் ப்ராக்கெட், தேர்டு தான் ஃப்ளோரல் ப்ராக்கெட், ஃபோர்த்து பாக்ஸ் ப்ராக்கெட் சொன்னோம் இல்லையா. இங்கே 2 தான் இருக்குது. அப்போ சிம்பிள் ப்ராக்கெட் செஞ்சதுக்கப்புறம் தான் ஃப்ளோரல் ப்ராக்கெட் செய்யணும். சரி, மீதி எல்லாம் அப்படியே எழுதுறேன். 100 + 8 divide 2 + ஃப்ளோரல் ப்ராக்கெட் ஓப்பன், ஒரு சிம்பிள் ப்ராக்கெட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது சிம்பிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது 3 into 2, 3 2s are 6 minus 6 divide 2. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிள் ப்ராக்கெட்டை முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ளோரல் ப்ராக்கெட். ஃப்ளோரல் ப்ராக்கெட்டுக்குள்ளே உனக்கு 2 ஆப்ரேஷன் இருக்குது, ஒன்று மைனஸ், ஒன்று டிவிஷன். இந்த மைனஸ் ஃபஸ்ட்டு செய்யணுமா டிவிஷன் ஃபஸ்ட்டு செய்யணுமான்னு பிட்மாஸ் தான் பார்க்கணும். எது இருக்குன்னு பாரு, சப்ட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கா டிவிஷன் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பாரு. டிவிஷனுக்கு அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன், சப்ட்ராக்ஷன் தான் லாஸ்ட். அப்போ டிவைடு தான் பண்ணுறேன். 6 2ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன வரும், 3 2s are 6, 0 3. சரியா? ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி போடுறேன். 100 + 8 divide 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். சரியா? அடுத்து 6 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே டிவிஷன் ஃபஸ்ட்டு முடிச்ச அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் செய்யணும். சரி, 3. இந்த கணக்கெல்லாம் பொறுமையாக பாராமல் செய், அப்போ தான் உனக்கு செய்ய கரெக்டாக வரும். சரியா? வேறு ஒன்றுமே இல்லை, இந்த பிட்மாஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம், அவ்வளோதான். நம்ம ப்ராக்கெட்டை முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது வெளியே வரணும் இல்லையா. அதனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை ஃபஸ்ட்டு செய்கிறேன், மீதி உள்ளதான் அப்படியே எழுதிக்கிட்டே வரும். வரமா? 6 minus 3. இப்போ ப்ராக்கெட்டில் ஒரே ஆப்ரேஷன் தான் இருக்குது, 6 மைனஸ் தான். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுற வேண்டியதான். 6 minus 3 என்னம்மா 3. சரி, இனிமேல் நம்மளுக்கு ப்ளஸ் டிவிஷன் ப்ளஸ் இருக்குது. எதை ஃபஸ்ட்டு செய்யணும் பார், அடிஷனா டிவிஷனா. ப்ளஸ் அடிஷன் ரெண்டையும் சேர்த்து செஞ்சிடலாம், பட் டிவிஷனா அடிஷனான்னு பார். டிவிஷனா அடிஷனா, டிவிஷன் முடிச்ச பிறகு தான் ஆட் பண்ணும். டிவிஷன்னா 8 divide 2. 8 divide 2 என்னது, 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8, 0 4. இப்போ 100 + 4 + 3, 107. That is equal to 107. இதுதான் என்னது இதோட விடை. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 8th sum. சரியா? முதல் 6 sum நாளைக்கு நான் எடுத்து அனுப்பி விடுறேன். 8th one, the value of 3 + 5 - 7 into 1 is. சரியா? பிட்மாஸில் மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் அடிஷன் தென் சப்ட்ராக்ஷன் இல்லையா. மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 7. சரியா? 7 1 is 7. அப்புறம் அடிஷன் ஆட் பண்ணணும் இல்லையா. 8 minus 7. 8 minus 7 என்னது 1. 1 தான் உனக்கு ஆன்சர். சரியா?
8 minus 1. அடுத்து இங்கே பாரு, இங்கே உனக்கு 2 types of bracket இருக்கு. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரு சிம்பிள் ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணுற. அப்போ 3 2s are உனக்கு 6 வரும். இப்போ 8 minus 6 வந்து உனக்கு 2. 24 divided 2 வந்து 12. புரியுதா? ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 3 2s are 6. அடுத்து சிம்பிள் ப்ராக்கெட் முடிஞ்சிட்டு 8 minus 6. அப்போ அது உனக்கு 2. 24 2 டிவைட் பண்ணால் 12. Use BIDMAS and put the correct operator in the following box. இந்த பாக்ஸ் சரி, உனக்கு ஆன்சர் 10 வரணும். சரியா? ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 4 + 2 என்னது? 6ஆ? 6. 12 டிவைடு 6 என்னது? 12 டிவைட் 12 6ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். 2 6 ஆர் 12 தானே? இப்போ 2 வரும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 2 பாக்ஸ் 2 ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் 6 minus 2ன்னு இருக்குது. சரியா? 2ஓட எந்த ஆப்ரேஷன் 2 மல்டிப்ளிகேஷன் போட்டால் தான் 2 6 ஆர் 12. 12 minus 2 வந்து உனக்கு 10 கிடைக்கும். அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? சரி, இந்த கணக்கெலாம் நீட்டாக நோட்டில் எழுதிக்கோ. இதிலே போன எக்ஸசைஸ்லேயும் ஒரு கொஞ்சம் கணக்கு விட்டுருக்கேன். அதையும் இந்த எக்ஸசைஸில் உள்ள முதல் 6 கணக்கையும் நாளைக்கு நான் உனக்கு எழுதி போடுறேன்.